ஆயுதம். ஹலோ வணக்கம் கைஸ், ஸ்வீட் ஃபர்னிச்சரில் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு டைனிங் டேபிள் சூப்பராக எப்படி ஃபிட் பண்ணுறோங்கிறது நாங்கள் ஃபிட் பண்ணி காமிக்கோம். இட்ஸ் மீ வினோத், மீ வலன். இன்னைக்கு தெறிக்க விட போகிறோம். பார்க்க வரைக்கும் இதில் வச்சுருவோம். இது இடம் சூப்பராக இருக்குது. அங்கே வச்சுருமா திருப்பி வெயிட்டே நல்லா இருக்குண்ணே. திருப்பி வச்சிடணும். திருப்பி எது கீழே வரும் எது டாப்பில் வரும். பேக்கிங் எங்கே இருக்குது? பேக்கிங் பேக் கீழே இருக்குது. எப்படி இருக்கட்டும். காலத்து வீடியோ முடியக்குள்ள டக்குன்னு முடிக்கண்டாமா ப்ரோ? இப்படி தான் ப்ரோ எடுக்கணும். இதை எடுத்துக்கணும். இதில் வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணேன்? அதான் இதை எப்படி கட் பண்ணால் தான் பெரிய அட்டையாக வந்துருமே. எதை கட் பண்ணுவா? இதை அப்படியே அட்டையில் வச்சே ஃபிட் பண்ணிடலாம் நம்ம. அப்போ தான் இது அப்படிங்கிறீங்களோ? ஆமாம், அப்போ தான் கிராச் நம்மளாம் பெரிய ஃபிட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறீங்களோ? இப்படி பரட்டியாச்சு. தோசையை இப்போ மறுபடியும் இப்படி பரட்டியாச்சு. கைஸ் செம்ம டிவி ஸ்டாண்டு. சாரி, செம்ம டைனிங் டேபிள் இருக்குது இதுக்குள்ள. ஆக்சுவலாக இதான் இதோட ஃபிட்டிங்ஸோட மெத்தடு. இதுக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன் இந்த டைனிங் டேபிளுக்கு. இதான் குஷன் பார்த்துடுங்க. குஷன் இதுதான் காலு. இது வந்து குஷன். இது வந்து ஸ்டூலுக்குள்ள பீஸ். இது 4 கால். நான் இருந்தாட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். மைக் இருக்கிறத நான் மறந்துட்டேன். கால் 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 ப்ரோ ப்ளீஸ் சீக்கிரம். நம்ம இப்போ முடிஞ்சிடும். நீங்கள் கண்ணு மணி கணக்கிறதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். நீங்கள் எங்களை பட்டீங்க. இது இப்படி இருக்கு. அது காலம் என்னச்சு? 1/2 மணி நேரம். அதை எடுத்து டக்குன்னு நம்ம ஃபிட் பண்ணி போட்டுருவோம். இதை எடுத்து கூட இது ஸ்டூலுக்குள்ளது. இந்த ஸ்க்ரூ நட்டு போல்டு டைட்டில் இங்கே இருக்குது. அது இங்கே இருக்குது. கொண்டா கத்தி கொண்டா. கத்தி எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இது எப்படி வைக்கணும்? இல்லை இப்படி ஐயோ எப்படி வைப்பாங்களே? இதை எப்படி வைக்கணும்? கூலி இது எப்படி வைக்கணும்? அப்பா ப்ரோ, உங்கள் கூட செஞ்சது எனக்கு மூலன்ட்டு. என்னமோ பெரிய ஃபிட்டு. அதான் இப்போ பாருங்கள். நீங்கள் இது வந்து இருக்கு. நீங்கள் நம்ம ஃபிட் பண்ணுறதை பார்த்து வெற்றி மாறவே நம்மளை படத்துக்கு ஆக்டிங் கூப்பிட்டு வர பாருங்க. என்ன இருக்குல்ல ப்ரோ? இது வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி அப்படி ஃபஸ்ட்டு நான் தான் வச்சேன் காய்ஸ். ஃபேஸ் தெரியல. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் வாஷர் போட்டுக்க. ஆக்சுவலாக இது வந்து ஸ்ப்ரிங் வாஷர் போட்டு என்ன இருக்கலாம் இந்த நீர் ஃபஸ்ட்டு ஒன்று. ஸ்ப்ரிங் வாஷர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் த்ரெட் வாஷர். அப்படி தானே? பெரிய கேமராமேன் ஆயிடுவோம் போல. இது அடுத்து மியா கைஃபா கேமராமேன். வீடியோட அப்படி பண்ணாதீங்க. அதான் நாங்கள் நம்ம டீசெண்டாக பேசணும் கூடிய ஆளு. ஓ சாரி, அது வேற எல்லாம். அந்த இதடி நயன்தாரா இந்தாங்க. சாரி பாஸ், இது பேர் நயன்தாரா. நாங்கள் வச்சுருக்குது வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அதனால தான் நயன்தாரான்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாங்க. ஆமாம், நயன்தாரா, மியா கலிஃபா. மியா கலிஃபான்னு சொல்லவே இல்லை நீ சும்மா. அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தல அதான் சொன்னீங்க. அவங்க ஆபாசம் இல்லாதல்ல. என் வாய்ஸ் இல்லாதல்ல. ஓ வாய்ஸ் இல்லை. அப்படிதான் இருக்கு ப்ரோ. நான் மாட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். நீங்கள் டைட் மட்டும் பண்ணிட்டாங்க. ஓ மை காட். வேணாம். ஓ மை காட். இப்போ எனக்கே ஒரு மாதிரி கட்டை உடச்சிடாத. ஒரு கட்டை எடுத்தாங்க கேமராமேன். இதில் எடுங்க. இதில் மாட்டுங்க வந்து. நான் எல்லா காலையும் இது வைக்கேன், நட்டு டைட் வைக்கேன்.
அதை வைக்கல ஏன் 4 பேருக்கிட்ட இதா பட்டி கரு இதெல்லாம் லைவ்ல போட்டு விட்டுருக்கலாம் அழகா நீங்கள். நோ 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 ஒய் எடிட் பண்ணி போட்டு விடுவோம். சரி லைவ் லைவ் எஸ் எஸ் லைவ்ல ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கமும் ஒரு இது ஓடிட்டு இருக்கும்ல. ஹீட் ஆகணும்ல. பாஸ் ஃபோனே ஹீட் ஆகுதுண்ணா. ஃபிட்டிங்க நாங்கள் உருப்புடலான்னு பார்த்தா விடப்பட்டார் போல இருக்கு. இதாக இப்படி தான் நம்ம டைனிங் டேபிளுக்கு வந்து லெக் கால் ஃபிட் பண்ணுறது மெத்தடு. வேலைங்க வச்சு டைட் பண்ணுவாங்க நம்ம. கால் டெய்லி காலை 5 மணிக்கு எழுந்துச்சி ஒர்க் அவுட். சோதிக்காங்கடா வீடியோடா. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சோதிக்காங்க பாஸ். அதான் சரி. அவரோட டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு வர்றது 1 மணி நேரம், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது 1/2 மணி நேரம். அப்படி இது என்னது? எத்தனை கிலோ வரைக்கும் தூக்குங்க? வந்து தூக்குறது மூடை பொறுத்து தான் தூக்குவீங்க. டம்பிள்ஸ் தூக்குவாங்க. நல்ல நிறையா ப்ரோ 2 கிளாஸ் கண்டென்ட் ஆக்கினாங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. நான் சிரிக்கல, எனக்கு சிரிப்பு வரல. ப்ரோ இதுக்கு புஷ் கிடையாதோ காலுக்கு? உண்டு உண்டு. அப்புறம் உண்டு புஷ் கிடையாது ப்ரோ. எந்த புஷு? அந்த இதில் காலுக்கு மேலே புஷ் மாதிரி. இது மரம் தானே ப்ரோ? நல்லா குவாலிட்டியாக இருக்குமா? இல்லை அவங்க கொடுக்கல புஷ். காட் தி லூப். சரி புஷ் கொடுக்கல. டேபிள் டாப், ஃப்ளாட் வாஷர், ஸ்ப்ரிங் வாஷர், ஸ்க்ரூ, ஏலங்கி, அவ்வளோ. சர்க்கஸில் எவ்வளோ கிலோ இதை தூக்கு வா. ஜோக்கர் வச்சுருப்பாங்க அப்படியா? என்ன ப்ரோ புரியல? நீங்கள் இப்போ என்ன ஜோக்கர்னு சொல்லாமல் சொல்கிறீங்க? இல்லை ஜோக்கர்னு சொன்னோன்னே உங்கள் பல்ட்டி கரையா இங்கே 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 வா. ரைட் ஓகே, நல்லா இருக்கே, ஷைனிங் லுக்காக இருக்கே. ஆமாம் குவாலிட்டி இருக்குமா? இருக்கும் எல்லா 100%. வியூவுட் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? வியூவுட்னால எப்போவுமே குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு. கத்தி எங்கே இருக்கு? எது இல்லைம்மா பிளேடு. அக்கா ஃபோன் அடிச்சு எடுத்துக்கோ. நான் எடுக்கிறது ரெக்கார்ட் ஆகலன்னு என்ன பண்ணுவீங்க? சூசைடு தான் ப்ரோ. டைம் ஓடுது, அப்போ ரெக்கார்ட் ஆகணும். இதை எப்படி இப்போ ஃபிட் பண்ணணும்னு சொல்லி தரேன். அதை எடு. இதுவா? ஆ 2 காலையிலே எடுத்து சொல்லு. என் வாய்ஸ் கேட்காது. ஹலோ சொல்லுக்கா, சொல்லுக்கா, இப்போ கேட்கா? அந்த சைடு ஓடல, இல்லை இல்லை வேணாம் வேணாம். ஓடல சொல்லுவேன். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா பச். எஸ் கரெக்ட். ஆ கட் பண்ணியிருக்கா. இன்னொரு கால் இருக்கும்ல, இந்த மாதிரி கால் இருக்க இப்படியே ஜாயின் வச்சுருவோம், அதுக்கப்புறம் டைட் பண்ணிக்கலாம். ஜி இப்போ இதில் ஜூமை நான் கொஞ்சம் ஜூம் குறைச்சா நான் வீடியோ கட் ஆகுமா? இல்லை அது பக்கத்தில் இருக்க பாயிண்ட்ஸ் வாங்க நம்பி தொடலாம்டா. எதிர்மயமான ஒளிகாலம். சரி, அது ஏதோ ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் நீங்கள் தான் பாட்டில் எக்ஸ்பர்ட் ஆச்சு. லைட்டாக ஏதோ 2 வரி எடுத்து விட்றது. வட்ட வட்ட பாதையிலே அப்படின்னு
அவர் சைலண்டாக இருக்காருன்னா இதுக்கு அர்த்தம் என்னது? ஏதோ மைண்டில் பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாட்டு ஓடிட்டு இல்லை, நீங்கள் 2 பேரும் என்ன உள்ள தள்ளாமல் விட முடியாது யோசனையில் வாய் வச்சுட்டு நானே புண்ணாக்கிற கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை ஜி, நேற்று கொரியர் போடும்போது கூட அவர் உங்கள் ஓனர் பாட்டு பாடியே குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்த கண்ணழகி, எல்லாரும் காந்த கண்ணகியை தான் காந்த கண்ணகியோ கண்ணகி காந்த கண்ணகி. இது அதுக்கும் மேலேயா இருக்கு. சுத்தில வேணுங்களா? 8 ரூபா. மதுரைக்காரன் கையை கட்டி வரல வீச்சு. அவர் திருநெல்வேலி. அப்போ கையை கட்டியில் அண்ணா இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணலையே. பாவா காலையில் டெய்லி என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட். சொல்லுங்க, இந்த மாதிரி உங்களை மாதிரி உடம்பு வரணும்னா என்ன பண்ணணும் ப்ரோ? அதுக்கு தான் ஏதாவது சொல்லிட போகிறேன். டைனிங் டேபிள் இப்போ நம்ம கைஸ் இந்த டைனிங் டேபிளை வந்து இப்போ இந்த இதில் வந்து இதை நம்ம இதை இப்படி வச்சு இப்படி ஃபிட் பண்ணணும். அப்புறம் அதில் வந்து அதை வச்சு ஃபிட் பண்ணணும் கைஸ். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன வைக்கணும்? அதுக்கு மேலே குஷன் வைக்கணும் கைஸ். குஷனுக்கு த்ரெட்டு கொடுத்துருப்பாவோ அதுதானே? எஸ். ஒரு grip இருந்த மாதிரி இல்லை, ஸ்க்ரூ போடணுமா? ஆமாம். அந்த இடத்துல கீழே ஸ்க்ரூ. நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லி தருவேன், நெக்ஸ்ட் நீங்களே இதை பண்ணணும், சரியா? ஓகே டன். இது கல்ச்சனோட இல்லை இல்லை அப்படி இல்லை, சொல்லி தரேன். இப்படி படுக்க வைக்கணும். ஆமாம், ஒன்றை மட்டும் ஃபஸ்ட்டு படுக்கலாம். படுக்க வச்சுட்டு அவருக்கு வயசு 30 தான் ஆகுது, ஆனால் அவளை பார்த்தா 25 வயசு இருப்பாரு. இதுதான் பாவுண்டா, ஓட்டாதடா, அதை எடு. ஆமாம், நீ ஏன்டா நெளிஞ்சிட்டு இருக்கா? மேலே இருக்க தூரடு. காலையே கூப்பிட்டு கொண்டு போங்க, ஃபாலோவர்ஸ் பார்க்க முடியாது. நம்ம அடுத்து சிஎம்ஐ பார்க்கும். ஜெயிலுக்கு அனுப்புவோம். இதுக்கு உனக்கு ஹோல்ட் சொல்கிறா இல்லையா? நீங்கள் இந்த இன்ஸ்டாவில் ஒருத்தன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவேன், அந்த வீடியோ பார்ப்பீங்களா? ஆமாம், அதனால தான் அந்த மாதிரி சவுண்ட் கொடுப்பீங்க. அவன் பேர் கூட நல்லா ஆச்சு. என் பேர் அத்தலீஸா ஏதோ ஒன்று வரும். ஆமாம், அப்படி தான் வரும். நல்லா பழுப்பு பாடி மாதிரி இருக்கும். ஆமாம், ஆனால் ஒரு காசுக்கு இல்லை. ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. சுத்த முடிச்சு ப்ரோ காலையில் எழுந்துச்சி ஒர்க் அவுட் பண்ணுறான் ப்ரோ. ரோல்ஸ் ரைஸ்லாம் வச்சுருக்கேன். ஆமாம், நெஸ்டஸ் பென்ஸ் வச்சுருக்கான். இந்த ஹோட்டல் அதெல்லாம் நீ இப்படி சொறி வைக்கணும், அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த காலடி என்னொன்று இல்லை கரெக்டு. அந்த அதுக்கு மேலே உள்ள ஓட்டை மேலே உள்ளதா? ரைட். கீழே கீழே லைட்டாக முன்னாடி. இல்லை எப்படி இங்கே, இல்லை எப்படி அதில் அதான் போச்சு. அதை பிடி நான் இதை பார்த்துக்கிறேன். அவை திருப்பி அவை. இப்போ இது த்ரெட் மட்டும்னா உள்ள காருக்கு எதுக்கு அச்சானி? காருக்கு எதுக்கு அச்சானி? உடனே யார் அதை விட சொன்ன? அப்படி அதை பிடிக்கணுமோ? இன்னும் பின்னாடி இலை இலை இங்கெல்லாம் போயிட்டா தோட கடவுளே.
இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? அப்படி பிடிச்சிக்க விட்டுறாது, அப்படி பிடிச்சிக்க. அதுக்குள்ள கொசு போகுது. வீட்டுக்காக உசுரை கூட தரும். சொல்லுங்க அந்த டைலாக் சொல்லுங்க. வச்சுப்பா காசுப்பட மாட்டோம், வித்துப்பா காசுப்படும். அந்த டைலாக் சொல்லுங்க. அதெல்லாம் ஃபேமஸான டைலாக். இப்போ ஆமாம் ஃபேன்ஸ்க்காக சொல்லுங்க. வச்சு பார்க்க ஆசைப்பட மாட்டோம், வித்து பார்க்க ஆசைப்படுவோம். என்ன வத்து பார்க்க ஆசைப்பட மாட்டோம், வத்து பார்க்க என்னத்தை வத்து பார்க்க ஆசைப்பட முடியல. நாக்கு லைட்டாக பிறந்துட்டாலன்னா வத்து பார்க்க ஆசைப்பட மாட்டோம். வத்து லைட்டாக டைட் வச்சுருங்க. என்ன ப்ரோ அப்போ இந்த டைலாக் சொல்லுங்க ப்ரோ. இந்த உடச்சி காட்டுறது இந்த மாதிரி கான்செப்டுக்கே நாங்கள் வர மாட்டோம். ஃபிட்டிங்கும் காட்டுவோம், அடிச்சு காட்டுற உடச்சி காட்டுற கான்செப்ட்கே நாங்கள் வரமாட்டோம். ஒரே பேச்சு தான். மொத்தத்தில் எந்த கான்செப்ட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம், அவ்வளோதான். ரெண்டைக்கே வரமாட்டாங்க. ஃபிட் பண்ணுறது, ஸ்க்ரூ போடுறதெல்லாம் எடு. லாங்கில் நின்றுக்கிட்டு லாங் ஷாட் மட்டும் நீ அட்டன் பண்ணிகிட்டு இருக்க. கேமரா கிட்ட இங்கே மேலே கொஞ்சம் ஷார்ட் எடு. இவர் தான் நல்லா பைசெப்ஸ் கொடுப்பாரு. வேண்டாம்டா. ஆனால் உங்கள் வாய்ஸ் கேட்காது. ப்ரோ இதெல்லாம் தனியாக ட்ரைனிங் போவீங்களோ? ஆமாம். பாஸ் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகுங்க. இருங்க. சென்ட்ரல் ஆடிட்டு இருக்கான். இருங்க ப்ரோ. சிங்கு சிக்கா அங்கே இருந்து வா. மாட்டிட்டேன். இது மாட்டிக்கிடுச்சு. இது இருங்க நான் மட்டும் இது பிடிச்சிக்கோங்க. ரைட்டு. இங்கே அப்படியே என்ன டைலாக்? இருங்க நான் ஒரு டைலாக் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு செட் ஆச்சுன்னா டைலாக் நான் இப்போ சொல்லணுன்னு தான் இருக்கேன். இந்த அடுத்து என்னங்க வியூட் ஃபர்னிச்சர்னாலே ஆஃபர் தான், எப்போவுமே டாப்பர் தான். வியூட்டோட ஓனர் யாரு? இந்த எங்கே இருக்கேங்க உங்களை வச்சுட்டு வீடியோ இருக்குது. சத்தியமாக எடுக்க முடியாது, சத்தியமாக நான் சொல்லுவேன். நீ சும்மாவே இருக்க முடியாது. இப்போ தான் எனக்கு தெரியுது உன் வீட்டில் அவன் கொண்டாட்டி என்ன கஷ்டப்படுதுன்ட்டு. பேசிட்டே வீடியோ போட்டால் தான் அது நல்லா இருக்கும். அதுக்காண்டி அது கமெண்ட் எப்படி வரும் தெரியுமா? ஆமாம், கமெண்ட் தானே முக்கியம். நாங்கள் சிரிச்சுட்டே இது விட்டுவிடுவோம் தெரியுமா? நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நார்மலாக பண்ணி வீடியோ போட்டால் அதை பார்க்க மாட்டாங்க. பண்ணி பேசி போட்டால் இவன் வேறு நொய்ன்னு அடிச்சிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு 150 கால் வரும்ல. ஆமாம். ஹலோ. ஆமாண்ணே. ஆமாம், இன்னும் பண்ணலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே, கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணேன். ப்ரோ இது தப்பாக போட்டிருக்கோம் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. சரி அண்ணா, நான் பார்த்துட்டு லேசாக லைனுக்கு வரேன் ப்ரோ. சரி ப்ரோ ஒரு நிமிஷம், இது தப்பாக போட்டிருக்கு. இது பாருங்கள், இது கட்டை இங்கே வந்துருக்கு. இந்த கட்டை எடுத்து இதில் போடணும். ஓகேண்ணா, நான் இப்போ பார்த்துட்டு லைனுக்கு வரேன். என்னாச்சுமா? இந்த இது இருக்கலாம், இது இங்கே வரணும். எவ்வளோ?
இந்த இருக்கலாம். ஆமாம். இந்த கட்டு இதில் வரணும். இல்லை ஸ்க்ரூ போடுவோம்ல, இதில் வந்து மாட்டிருக்கு. ஆமாம், பார்த்தா உருவு. ஆமாம், அதை உருவு சார். பழச்சு எடுக்கடா. கரெக்டாக தான்டா இருக்கு. எங்கே ப்ரோ கையெடுங்க. இப்போ கரெக்டாக வந்துருக்கு. இல்லை நான் ஹோல்ஸ் தப்பாக போட்டுருங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு ப்ரோ. சீரியஸா இது உருவவே இல்லை, அப்படியே தானே இருந்தது. உறவு இல்லை, அப்படியே தான் இருந்தது. பட் ஆனால் அது ஹோல்ஸ் தப்பாக போட்டு வச்சிருந்தோம். அப்போ நம்ம இப்போ தான் கரெக்டாக போட்டிருக்கோம். அது எப்படி? நான் இப்போ தான் கரெக்டாக. அது எப்படி அது கம்பெனி உண்மைக்கு சீரியஸாக கம்பெனி அது எப்படி தெரியுங்களா? சரி சரி ப்ரோ, நீங்கள் நம்ப மாட்டீங்க. புரியுது தெரியுது. அது நீங்கள் அப்போ இங்கே வந்து போட்டு பார்க்கணும். ஜூம் அவுட் பண்ணுங்க. அது போட்டேன். வீடியோ பார்த்து ஓனரே கதறுவாரு. யாரு நீ எல்லாரையும் கதற விட்டுரு. பட்டியா நல்லா பேசுனீங்க அப்பதான் தெரியும். கைஸ், இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த கட்டையை வந்து இதில் வச்சு ஒவ்வொன்றா இப்படி ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சுன்னா இதாயிரும். அடுத்து நம்ம வந்து இதில் குஷனை ஃபிட் பண்ணும் போது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, வந்து ஈஸியான வேலை தான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம குஷனை ஃபிட் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்டூல் ஃபிட் பண்ணியாச்சு. நம்ம குஷனை ஃபிட் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஆக்சுவலாக இது வந்து ரப்பர் வுட்டு. கீழே இருக்கு. நான் சொன்னேன்னா இல்லையா நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்ட்டு. இப்போ கீழே ஹோல்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அது மேலே வரணும். நீ சும்மா காய்ஸ். ஓ எனக்கு முடியலை காய்ஸ். கீழே ஹோல்ஸ் இருக்குது, மேலே வரணுமா? மேலே ஹோல்ஸ் இருக்குது, கீழே வரணுமா? அப்போ பார்ப்போமே. நீங்கள் இப்போ கழட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் பார்ப்போமே. ஏன்டா கலத்தணும்? உள்ளே போயிட்டா அவ்வளோதாண்ணா, முடிஞ்சா? உள்ளே போயிட்டல. ஆமாம், கவரை கலத்திருமா? நான் எதுவும் திறக்கல, வாய் திறக்கல. ஓகே சரிப்பா. மைக் கழட்டி என்கிட்ட விட்டு நான் ஓனர்கிட்ட கேள்வி கேட்கணும். இப்போ நீ வாய் திறக்கல அப்படி தானே? கரெக்டு. கரெக்டா இரு முடியலை. இது இருக்கோ? அப்பெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. பின்னாடி மட்டமாக இருக்கு. இங்கே தள்ளணுமா? மட்டமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. தள்ளணும் கட்டை. எங்கே பின்னாடி எவ்வளோ இது வேணுமா? ஆமாம், முன்னாடி தள்ளி. பின்னாடி மட்டமாக இருக்கும் அப்படி தானே? வரல ஈசத்துக்கு இல்லை வரல போட்டு விட்ருவோம். என் மேலே கோவத்தோட தான் இருக்கீங்கன்னு புரியுது. இப்போ நீங்கள் இப்போ எதை கலத்தணும்? இல்லை ஒன்றுது கலத்தணும். அதான் சொல்கிறோம்ல, உருகுதே மருகுதே உன்னை பார்த்ததா. ஐயோ அது வேண்டாமோ? வேணும். சரி, அப்போ ஸ்லோ இது பண்ணிக்க. எந்த கொசுபதி? அங்கே குட் நைட் இருக்கு. இது எடுக்கணும். வியூட்னாலே ஆஃபர் தான், வியூட்னாலே குவாலிட்டி. இது சரி, நல்லது இல்லை. சரி, இது தூக்கி அங்கே வைங்க. ராஜபார்வை ராஜபார்வை
ஒத்த கையில் தூக்கி போட்டு. ஆமாம், அடுத்து இல்லையாங்க? அடுத்த பேக்கெட்டுங்க இந்த இருக்குது. பாஸ் பண்ணுங்க. எனிவே ஃபைனலாக இது முடிச்சாச்சு கைஸ். பாருங்கள் இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த டேபிளை நாங்கள் அரை மணி நேரத்தில் முடிச்சிருக்கோம். இந்தமாரி சூப்பரான டைனிங் டேபிள் வேணுன்னா வியூட் ஃபர்னிச்சரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் கைஸ், வியூட் ஃபர்னிச்சர்லேருந்து இந்த மாதிரி ரப்பர் வுட்டில் ஸ்ட்ராங்கான டைனிங் டேபிள் வேணால் நம்ம வியூட் ஃபர்னிச்சரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை எப்படி ஃபிட் பண்ணுங்கிற வீடியோ கூட நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். உங்களுக்கு பாக்ஸாக வந்துடும். உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேனாலும் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ வியூட் ஃபர்னிச்சர். உன்னோட 9 தவிர எடுத்து எல்லாத்தையும் பத்திரமா வச்சு 9